ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய இனிப்பு பூந்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இனிப்பு பூந்தி நம்ம செய்யக்கூடிய பலகாரங்கள்லயே ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. இது பிகினர்ஸ் கூட 10-15 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரி வாங்க இப்ப இனிப்பு பூந்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இனிப்பு பூந்தி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து அதிகமா சேர்க்க வேண்டாங்க, 1/2 கப் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். இது இப்ப நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சு பாகு நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துடணுங்க. அந்த அளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சு பாகு திக்காக ஆரம்பிச்சிடுச்சுங்க. கரெக்டா நமக்கு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் இருக்கணுங்க. அப்பதான் பூந்தி வந்து நமக்கு கரெக்டான பதத்துல இருக்கும். ரொம்பவே முருகிடுச்சுனாலும் பூந்தி வந்து சர்க்கரைக்குள்ள நல்லா ஊறி இருக்காது. பாருங்க சர்க்கரை பாகு ஒரு ஸ்டிக் வந்துடுச்சுங்க. இது மாதிரி விரல் சந்தில வந்து ஒரு ஸ்டிக் வந்து உடையணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்காங்க. அதை உள்ள சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுனாலும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துடலாம். ஃபுட் கலர் வந்து உங்களுடைய விருப்பம் தாங்க. நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இப்ப ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை லைட்டா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சர்க்கரை பாகு இப்ப நமக்கு தயாராயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்தது நம்ம பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்புல கடலை மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்புல 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இனிப்பு கரெக்டா இருக்கும். இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாம தோசை மாவை விட கொஞ்சம் இலகன பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஃபர்ஸ்ட் அதிகமா சேர்த்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கரைச்சிக்கோங்க. அப்பதான் நமக்கு கரெக்டான பதத்துல மாவு கிடைக்கும். பாருங்க இப்ப கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்தாச்சு. இப்ப இது கூட ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. சமையல் சோடா அதிகமா சேர்க்க கூடாது, ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்பதான் பூந்தி வந்து நமக்கு நல்லா முத்து முத்தா பொரிஞ்சு வரும். சமையல் சோடா சேர்த்துட்டு இப்ப லைட்டா கலந்தாச்சுங்க. பாருங்க மாவை எடுத்து விட்டீங்கன்னா நமக்கு கரெக்டா தோசை மாவை விட லைட்டா இலகன பதத்துல இருக்கணுங்க. இது மாதிரி ஒரே மாதிரி மாவு விழுகணும். இதுதான் கரெக்டான பதம். பாருங்க எடுத்து விட்டுற போதே மாவு உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு தாங்க திக்னஸ் இருக்கணும். ரொம்பவே தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே திக்காவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி கரெக்டான பதத்துல மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பூந்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூந்தி செய்யறதுக்கு கடாயில எண்ணெய் சூடாயிட்டு இருக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருக்கணுங்க. அப்பதான் பூந்தி உள்ள சேர்த்திருந்தோம் நல்லா முத்து முத்தா பொரிஞ்சு வருங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்தது இது மாதிரி பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா அதுல பூந்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது ஒரு சில வீட்டுல இருக்கும், ஒரு சில வீட்டுல இருக்காதுங்க. கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே அரிக்கரண்டி இருக்கும். இதுலயும் நம்ம பூந்தி வந்து ரொம்பவே ஈஸியா செய்யலாங்க. இதுலயும் பூந்தி வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வரும். இப்ப என்ன நல்லா சூடாயிடுச்சான்னு பாக்குறதுக்காக இதுல மாவை ஒரு டிராப் அளவுக்கு விட்டு பாருங்க. மாவை உள்ள சேர்த்துருந்து உடனே மேல பொரிஞ்சு வரணுங்க. அப்பதான் எண்ணெய் நல்லா சூடாயிருக்குன்னு அர்த்தம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்க மாவு சேர்த்துருந்தோம் லைட்டா தான் பொரிஞ்சு வருது. இப்ப நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம பூந்தி கரண்டியில ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை உள்ள சேர்த்துடலாம். மாவை உள்ள சேர்த்துட்டு லைட்டா இதை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் மாவு வந்து நமக்கு ஒரே மாதிரி நல்லா விழுகும். பாருங்க இது மாதிரி எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு பூந்தி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பூந்தி உள்ள சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு லைட்டா ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சுடாதீங்க, முறுமுறுன்னு போயிடும். லைட்டா கலந்து விட்டுட்டு இந்த சலசலப்பு அடங்கணும் உடனே வெளியில எடுத்துடுங்க. அப்பதான் பூந்தி வந்து நமக்கு கரெக்டான பதத்துல சாஃப்டா கிடைக்கும். ரொம்ப நேரம் முருக விட்டுட்டீங்கன்னா அது நமக்கு மிக்சர் மாதிரி ஆயிடுங்க. பாருங்க அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியில எடுத்துடலாம். உடனே பொரிச்சதும் டக்குன்னு எடுத்துடுங்க. ஒரு 2 டைம் இது மாதிரி பூந்தி தேய்ச்சிட்டு பூந்தி கரண்டியை திரும்ப ஒரு டைம் தண்ணியில கழுவிட்டு தொடச்சிட்டு போடுங்க. அப்பதான் பூந்தி வந்து நமக்கு ஒரே மாதிரி முத்து முத்தா கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பூந்தியுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இப்ப எல்லா பூந்தியுமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்தது இதை சர்க்கரை பாகுல சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு லைட்டா வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் பூந்தி உள்ள சேர்த்ததோ அது நல்லா ஊறி வரும். ஒருவேளை ஆறி இருந்துச்சுன்னா கூட திரும்பவும் லைட்டா வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி சூடுபடுத்திக்கோங்க. இப்ப நம்ம பொரிச்ச பூந்தியை உள்ள சேர்த்துட்டு இதை லைட்டா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை பாகுலயே பூந்தி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. பூந்தி வந்து சர்க்கரை பாகுல 15 நிமிஷம் அளவுக்கு ஊறுச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகுல இருந்து வடிச்சு எடுத்துடலாம்.
உங்களுக்கு பூந்தியை பார்க்குற போதே தெரியுங்க, சர்க்கரை பாகு பூந்திக்குள்ளே இறங்கி முத்து முத்தா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சர்க்கரை பாகோட இருக்கட்டும். பாருங்க, இப்போ பூந்தி சர்க்கரை பாகுல நல்லா ஊறிடுச்சுங்க. இதை அரிக்கரண்டி வச்சு கொஞ்சம் கூட சர்க்கரை பாகு இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சர்க்கரை பாகுலேயே விட்டோம்னா பூந்தி வந்து நமக்கு 4-5 நாள் வரைக்கும் தாங்க நல்லா இருக்கும். சர்க்கரை பாகுல இருந்து இது மாதிரி வடிச்சு எடுத்துட்டீங்கன்னா தான் கடையில எல்லாம் வாங்குற மாதிரி பூந்தி வந்து நல்லா உதிரியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். 10-15 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அதனால இது மாதிரி சர்க்கரை பாகுல இருந்து பூந்தியை தனியா வடிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாத்திரலாம். கொஞ்சம் கூட பூந்தியில சர்க்கரை பாகு இல்லாத மாதிரி வடிச்சு எடுத்துடுங்க. பாருங்க, இப்ப சர்க்கரை பாகுல இருந்து பூந்தியை வடிச்சு எடுத்தாச்சுங்க. இது கூட முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நமக்கு நெய் சேர்க்கிற போது பூந்தி வந்து நல்லா மனமா ரொம்பவே ருசியா இருக்குங்க. 2 டீஸ்பூன் அளவு சேர்த்தீங்கன்னா போதும். இப்ப நெய் உருகிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இதை நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. முந்திரி பருப்பு வந்து உங்களுடைய விருப்பம் தாங்க. நீங்க தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கோங்க. இல்ல முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்க்காம கூட செய்யலாங்க. அதுலயும் பூந்தி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது சேர்க்கிற போது நமக்கு டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும். அதனாலதான் பாருங்க, இப்ப முந்திரி பருப்பு லைட்டா பொன்னிறமா வறுபட்டுருச்சுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துட்டு இதுவும் லைட்டா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டுங்க. அப்பதான் கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுபடும். பாருங்க, இப்ப திராட்சை பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கூடவே 3 லவங்கம் சேர்த்துட்டு இதை லைட்டா வறுத்துக்கோங்க. லவங்கம் சேர்க்கிற போது நமக்கு பூந்தி வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. கடைசியா தான் சேர்க்கணும், ஃபர்ஸ்டே சேர்த்தா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப முந்திரி திராட்சையை நம்ம பூந்தியோட சேர்த்துடலாம். லவங்கம் சேர்க்கிற போது நீங்க எவ்வளவு பூந்தி சாப்பிட்டாலும் சளி எதுவும் பிடிக்காதுங்க. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை லவங்கத்தோடைய ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. இது 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அப்பதான் பூந்திக்குள்ள சர்க்கரை பாகெல்லாம் இறங்கி நமக்கு பூந்தி நல்லா உதிரியா கிடைக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கட்டும். பாருங்க, இப்ப 2 மணி நேரம் போல ஆயிடுச்சு. பூந்தி நல்லா முத்து முத்தா உதிரியா ரொம்பவே சூப்பரா வந்திருக்குங்க. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 15-20 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.